لا ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மஸ்ஜிதிலே குடும்பமாக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையிலே சுவனத்திலும் எங்களை குடும்பமாக ஒன்று சேர்த்து வைப்பானாக. இந்த நிகழ்ச்சியிலே நிறைய சிறுவர்களும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மாலை நேர பயான்கள் நடந்தால் இளைஞர்களை சிறுவர்களை பார்ப்பது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகளோடு வந்திருக்கிறீர்கள், இது ஒரு சந்தோஷமான விஷயம். இன்று பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் நிறைய விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு சில பேருக்கு பெற்றோரோடு டைம் கழிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது. அதே மாதிரி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளோடு சேர்ந்து இருப்பதற்கான டைம்களும் குறைஞ்சிருக்குது. இந்த பயான் நிகழ்ச்சியினூடாக இப்படி குடும்பமாக ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறப்பும் அவர்களது வாழ்வும் என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த தலைப்பு ஏன் இப்போது தரப்பட்டிருக்கும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். நாம் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்கிறது சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் பிறந்த நாள் சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரபியுல் அவ்வல் 2, 10, 17, 12, 30 என்று கிட்டத்தட்ட 7 அல்லது 8 கருத்து வேறுபாடுகளை இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற தனது நூலில் குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் எது என்பதிலே, டேட், அந்த நம்பர் எது என்கிறதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இருந்தாலும் உலக அளவிலே பெரும்பாலான முஸ்லீம்கள் இந்த ரபியுல் அவ்வல் 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்கிற அடிப்படையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கௌரவிக்கும் முகமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும் மீலாத் என்கிற பேரிலும் மௌலித் என்கிற பேரிலும் மார்க்கத்தில் இல்லாத சில சடங்குகளையும் மார்க்கத்துக்கு விரோதமான பிற விஷயங்களையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு காரணம் இந்த தலைப்பு தரப்பட்டிருப்பதற்கு. இரண்டாவது, இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்ததாக நம்பப்படக்கூடிய மாதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நினைவூட்டுதல் என்கிற அடிப்படையில், உதாரணமாக நாங்கள் ரமலான் வரும்போது ரமலானை பற்றி பேசுகிறோம். ரமலானிலே 15, 16, 17 வருகிற நேரங்களிலே பத்ரை பற்றி பேசுகிறோம். அந்த மாதிரி ஒரு நினைவூட்டல் என்கிற தோரணையிலும் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் உலக வரலாற்றில் பெரிய திருப்பம் ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பும் அவர்களுடைய பிரச்சாரமும், இதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்கிறது புனித மாதங்கள் என்று குர்ஆனிலோ சுன்னாவிலோ சொல்லப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்த்தால், ரசூல்லா பிறந்தது பிறதானே குர்ஆன் வந்துச்சு. அந்த குர்ஆன்ல ரசூல்லா பிறந்த மாதத்தை அல்லாஹ் சொன்னானா அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்று கேட்டால் அப்படி எதுவும் சொல்லப்படவில்லை. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ் 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து 12 தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் போர் செய்வது தடுக்கப்பட்ட புனித மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த நாளில் இந்த ரபியுல் அவ்வல் சொல்லப்படவில்லை. அடுத்தது, அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்கிற அடிப்படையில் ரமலான் மாதம் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் புனித மாதம் என்கிற ஒரு செய்தி குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்படவில்லை.
அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பிறந்த அந்த டேட்டை வைத்து ஏதாவது ஒரு இபாதத்தை செய்திருந்தால் அந்த டேட் இதுதான் என்று எங்களுக்கு சந்தேகம் இல்லாம தெரிஞ்சிருக்கும். ரசூலுல்லாஹ்வோட பிறந்த நாள் எதுங்கிறது சந்தேகம் இல்லாம தெரிஞ்சிருக்கு. உதாரணமா நாங்க அதாவது முஹர்ரம் 10 நாங்கள் ஆசுரா நோம்பு பிடிக்கிறோம். ஏன் பிடிக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். எங்களுக்கு முஹர்ரம் 10 ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் என்கிறது தெளிவா தெரியுது. ஏன் தெரியுது? அதையொட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னாவை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள் எங்களுக்கு தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளைக்கு ஒரு வணக்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருந்தால் கட்டாயமா அறிஞர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் எப்ப பிறந்தாங்கன்னு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்காது. ஹதீஸ்களை எடுத்து பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கிழமை சொல்லப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு பிடிப்பாங்க. இந்த திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காரணம் சொன்னாங்க. ஸாக யௌமுன் உலித்து ஃபீஹி, அந்த நாள் நான் பிறந்த நாள். அத்தோடு புயிஸ்து ஃபீஹி, அதில் தான் எனக்கு முதலாவது வஹி அறிவிக்கப்பட்டது. திங்கட்கிழமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. இன்னொரு அறிவிப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்களும் வியாழனும் மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எனது அமல்கள் நான் நோம்போடு இருக்கும் போது எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த கிழமை திங்கட்கிழமை. உண்மையில் உலக அடிப்படையில வருடா வருடம் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. அது தர்க்க ரீதியாக பார்க்கும்போது பில. உதாரணமா நான் 6ஆம் மாசம் 16ஆம் தேதி பிறந்தேன். ஒருவேளை உதாரணத்துக்கு அந்த நாள் திங்கட்கிழமைன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் நான் பிறந்த நாள் எப்ப கொண்டாடுவேன்? 6ஆம் மாசம் 16ஆம் தேதி கொண்டாடுவேன். அது புதன்கிழமை ஆയിരിக்கும். கேட்டா நான் சொல்லுவேன் பிறந்த நாள் பிறந்த நாள். ஆனா நான் பிறந்தது திங்கட்கிழமை. இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்தது திங்கட்கிழமை. இப்ப இந்த மீலாது எப்ப வருகிறது? 26 நினைக்கிறேன். திங்கட்கிழமை இல்லை, அவங்க பிறக்காத ஒரு நாள் தான் வரப்போகுது. அப்ப உண்மையிலேயே பிறந்த நாள் கொண்டாடுறா எப்ப செய்யணும்டா கிழமைக்கு கிழமை செய்யணும். அதுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது உண்மையிலே அப்படி நீங்க ஒரு பட்டுண்டா அது என்ன பிறந்த நாள்னு சொன்னா சாப்பாடு போடுங்க லைட்டா போடுங்கன்னு சொல்றது. ரசூலுல்லாஹ் நோன்பு தானே பிடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சதை வச்சு சஹாபாக்கள் அவங்கவுங்க பிறந்த நாள்னு நோன்பு பிடிக்கல. ரசூலுல்லாஹ் தனக்குரிய செஞ்சுட்டு போனாங்க. அல்லது திங்கட்கிழமை ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் எங்கிறதுக்காக நோன்பு பிடிக்கணும்னு அவங்க செஞ்சதும் இல்லை. சரி, நீங்க பிறந்த நாள் எடுத்தாலே மீலாதுன்னு எடுத்தாலே அன்னதானம் வழங்குறது சாப்பிடுறது என்கிறதுக்கு வாரீங்களே. ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க பிறந்த கிழமைக்கு கிழமை நோன்பு பிடிச்சாங்க. இதை சொன்னா எவனும் செய்ய மாட்டாங்கிறதுனால இதை சொல்லாமிக்கிறாங்க. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் இந்த மீலாதையும் மௌலிதையும் கொண்டாடக்கூடிய பாமர மக்களில் பெரும்பாலானவங்க ரசூலுல்லாஹ் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல அன்பு இருக்குது. அந்த அன்பை வெளிப்படுத்ததான் செய்யறாங்க. சில நேரம் படிச்சவங்க சில பேர் ஒரு வம்புக்காகவோ தங்களோட செல்வாக்கு விடுபட்டு போயின்றதுக்காகவோ தங்களுடைய இயக்கம் தொய்வடைஞ்சிருங்கிறதுக்காகவோ செய்யலாம். ஆனா பொதுமக்களை பொறுத்தளவு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மேல அன்பு இருக்குது. அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு ஒரு வாய்ப்பா இதை பாக்குறாங்க. இதுல சந்தேகம் இல்லை. நாங்க ரசூலுல்லாஹ் மேல வெளிப்படுத்தக்கூடிய இந்த அன்பை ரசூலுல்லாஹ் அன்பாக எடுத்துக்குவாங்களா? இது நாங்க பார்க்க வேண்டியது. இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க அன்பை வெளிப்படுத்துறது பல விஷயங்கள் செய்வாங்க. உதாரணமா ஒரு வாப்பாக்கு புள்ள மேல இறக்கம் இல்லை, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. பைக் கேட்டா பைக்கை வாங்கி கொடுக்காரு, போன் கேட்டா போனை வாங்கி கொடுக்காரு, காசு கேட்டா செலவுக்கு கொடுக்குறாரு. உண்மாவே ஏசுவா, உங்களுக்கு பைத்தியமா புள்ளைய போட்டு நாசமாக்குறீங்க. ஒருவேளை அந்த புள்ளைக்கு பைக் கேட்கும் போது பைக் தாரது, காசு கேட்கும் போது காசு தாரது நல்லதா தெரியலாம். ஒரு காலத்துல அவன் கெட்டு போனா என்ன சொல்லுவான்? என்ன வாப்பாதான் நான் கெட்டு போறதுக்கு காரணம்னு சொல்லுவான். ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறாரு.
அந்த பிள்ளைகளோட இறக்கம் வைக்கிறார். அந்த பிள்ளைகள் ஹோம்ஒர்க் செய்யாட்டி கண்டிக்க மாட்டார். வகுப்புல மோசம் பண்ணா தண்டிக்க மாட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற காலத்துல இந்த சேர் நல்ல சேரு, எங்களோட சரியான இறக்கம் தான் மனசுல நினைக்கும். ஒரு காலத்துல வளர்ந்து வாழ்க்கையில கஷ்டப்படும் போது இவர் தான் எங்களை நாசமாக்குனார். படிக்க தர நேரத்துல சம்பளத்தை எடுத்து போட்டு படிக்க தராம எங்களை நாசமாக்குனாரு என்று சொல்லுவாங்க. அந்த அன்பை அவங்க எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத ஒரு வழிமுறையை உருவாக்கும் போது அது ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தராது, ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும். இந்த ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைச்ச டைமை தான் ஒரு அருளா சொல்கிறார். வலகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பிய போது அருள் புரிந்து விட்டான் என்று குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பிறந்த டேட்டுக்கு முக்கியத்துவமா, அவங்களோட நுபுவத் கிடைச்சதுக்கு முக்கியத்துவமானு கேட்டா நுபுவத் கிடைச்சது. அதான் அல்லாஹு தஆலா ஏற்கனவே எங்களுக்கு ரமலான் மாசத்துல ஒரு மாசம் நோன்பாக அல்லாஹு தஆலா அதை ஆக்கியிருக்கிறார். அப்ப அதாவது குர்ஆனிலேயோ சுன்னாவிலேயோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த மாதம் என்கிற அடிப்படையில் ஒரு சிறப்பு சொல்லப்படவில்லை. சில நேரம் பொதுமக்களுக்கிட்ட அவங்க இதை செய்யறவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க ரசூல்லாவை புகழவானன்னு சொல்றாங்க, ரசூல்லா மேல ஸலவாத்து சொல்லவானன்னு சொல்றாங்க, ரசூல்லா மேல அன்பு செலுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க என்று மக்களை திசை திருப்பறதுக்காக செய்யறாங்க. உண்மையிலேயே சிலர் ரசூல்லா மேல உள்ள அன்பை விட அவங்க வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய தௌஹீத்வாதிகள் மட்டுமில்லை, மீலாத் எதிர்க்கக்கூடிய எல்லாரையும் வஹாபிகள் சொல்லுவாங்க. வஹாபிகளுக்கு எதிராக தங்களை நிலைநாட்டணும் என்கிறதுக்காகத்தான் அதை கொஞ்சம் கலர்ஃபுல்லா செய்யறாங்க. ஏற்பாடு செய்யறவங்க எதுக்குன்னா, அதாவது தௌஹீத்காராக்களுக்கு அல்லது மீலாது கூடான்னு சொல்றாங்களே அவங்களுக்கு எதிராக நாங்க நிக்கிறோம், இன்னும் நாங்க அழிஞ்சு போகல, பவரா தான் இருக்கிறோம் என்கிறத காட்டுறதுக்கான ஒரு வழியா எடுக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, ஷியாக்களை பொறுத்தளவுல முஹர்ரம் 10 அதாவது கர்பலா துக்க தினமா கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டா உசைன் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட நாள்னு சொல்லுவாங்க. உசைன் ரலியல்லாஹு மட்டுமா கொலை செய்யப்பட்டாங்க? அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க தானே. அப்ப ஏன் அலி ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்ட நாளை கொண்டாடுறது இல்லைன்னு கேட்டா, உசைன் ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்யப்பட்ட நாளை துக்கமா கொண்டாடுவதன் ஊடாக உமையாக்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்பலாம். அலி ரலியல்லாஹு அவங்கள கொலை செய்ததுக்கு எதிராக துக்க தினம் கொண்டாடினா ஹவாரிஜிகளுக்கு எதிராகத்தான் திசை திருப்பணும். ஹவாரிஜிகள் இப்ப இல்லை அவங்களோட பார்வையில. அப்ப அவங்களோட நோக்கம் என்னன்னா, இது ஒரு பொலிட்டிக்கலாக அந்த காலத்துல உமையாக்களுக்கு எதிராக மக்களை திசை திருப்பணும், இப்ப அஹ்லு சுன்னாவுக்கு எதிராக மக்களை தூண்டணும், எங்களோட உணர்வுகளை நாங்க கட்டி எழுப்பணும், அதற்குரிய ஒரு சான்ஸா இதை பயன்படுத்துறது. இது பொலிட்டிக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மேதின ஊர்வலத்தை எல்லா கட்சியும் செய்வாங்க. மேதினம் என்ன? தொழிலாளர்களுடைய உரிமையை பேசுறது. அதுல என்ன அரசியல் கட்சிக்கு அவ்வளவு ஆர்வம் கேட்டா, அதை வச்சு ஆக்களை ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு டைம் ஒரு யூஸ் பண்றாங்க. அதை இல்லாட்டி அதை தோட்ட தொழிலாளர்களையும் ஒன்று சேர்த்து அங்க உள்ள கட்சிகளும் செய்வாங்க. தொழிலாளர் உரிமைக்காக கூட்டம் கூடுவாங்க. ஆனா அவன் சம்பளம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. சரியா எவ்வளவு காலம் சம்பளத்துக்கு போராடி இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் தான் கூட்டி தொழிலாளர் சங்கத்துல கூட்டி மேதின ஊர்வலங்கள் எல்லாம் நடத்துறாங்க. தொழிலாளருக்காக நடத்துறாங்க, இல்ல அவங்களோட கட்சியை நிலைநாட்டுறதுக்குரியவர்களாகவும் கட்சியுடைய பவரை கூட்டிக் கொள்றதுக்காகவும் கட்சி இன்னும் இருக்கிறது அழியல்ல என்கிறத காட்டிக் கொள்றதுக்காகவும் அந்த கட்சியில கூடுற கூட்டத்தை காட்டி அடுத்த கட்சிகளோட பேரம் பேசுறதுக்காக இதுக்காக செய்யறாங்க. அதே மாதிரிதான் ஷியாக்கள் அதாவது கர்பலா தினத்தை துக்க தினமா கொண்டாடுறதும், சிலர் இந்த நாட்களை இந்த மீலாது மௌலிதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த ஐடியாவில செய்யறாங்க. இது ஒரு அடிப்படையை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ், ஸலவாத்து, இதுக்கெல்லாம் மார்க்கத்துல அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிட்டார். ஒவ்வொரு நாள் தொழுகையிலையும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றோம். அத்தியாயத்துல சலாம் சொல்கிறோம். இது தெரியாமத்தான் ஆக்கள் அஜிக்கு உம்ராவுக்கு போற ஆக்கள் தான் சலாம் சொல்லி விடுறது.
எங்கட சலாத்தை ரசூல்லாக்கு எத்தி வைங்க. நீ தொழுகிற ஆளா இருந்தா ஒவ்வொரு நாளும் தொழுகையில அத்தையாத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சலாம் சொல்றீங்க. நீங்க சலவாத்துன்னு சொல்றோம். ரசூல்லா மேல சலவாத்து சொல்லாம தொழுகை கம்ப்ளீட் ஆகாது. அப்ப தொழுகையிலேயே அல்லாஹ் அந்த ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்கிறான். நபியே, உங்களுடைய புகழை நாங்கள் மேலோங்க செய்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உலகத்துல ஒரு செகண்ட் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர் சொல்லாமல், அவங்க மேல சலாம் சொல்லாம, அவங்க மேல சலவாத்து சொல்லாம கலியாத மாதிரி அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுக்கிறார். உலகத்துல முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கு பாங்கு சொல்லப்படுது, அதான் சொல்லப்படுது. அதான்ல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதுக்கு சாட்சி சொல்லப்படுகிறது. இந்த அதான் ஒரு நாளைக்கு ஒரு பள்ளியில 5 தரம் சொல்லப்படுது. இந்த அதான் வந்து ஒவ்வொரு ஏரியாவில், இப்ப இலங்கையில இங்க கொழும்புக்கும் அதாவது கிழக்கு மாகாணத்துக்கு இடையில 6 நிமிஷம் வித்தியாசம் இருக்குது. இந்த 6 நிமிஷம் வித்தியாசம் இங்க இருந்து திடீர்னு 6 இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இதாயிட்டு போகுது. ஒவ்வொரு ஏரியாவிலையும் உலகத்துல ஒரு செகண்ட் கூட ரசூலுல்லாஹ் பேர்ல அதான்ல பேர் சொல்லாம சாட்சி சொல்லாம கழியாது. ஏன்னா இப்படி உலகத்துல இரவு பகல் மாறி மாறி வருகிறது. எல்லா இடத்திலையும் எப்படியுமே ரசூலுல்லாஹ் பேர் சொல்லப்படும். தொழுகையுடைய நேரங்கள் வித்தியாசமா இருக்குது. அந்த வித்தியாசத்துக்கு எப்பவும் ரசூலுல்லாஹ் மேல சலவாத்தும் சலாமும் சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பொதுமக்களை தூண்டி விடுறதுக்காக சலவாத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, சலான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க, புகழக்கூடாதுன்னு சொல்றாங்க. புகழக்கூடாது என்று யாரும் சொல்றது இல்லை. எல்லை மீறி புகழக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. லா தத்லூனி கமா அத்லத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரம்பு மீறி புகழ்ந்தது போல் நீங்கள் என்னை எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லை மீறிடாதீங்க, அளவு கடந்துடாதீங்க, ஏன லெவலுக்கு மேல போயிடாதீங்க. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அந்த அடிமைத்துவத்திலிருந்து என்னை மாத்திராதீங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த கண்ணியத்திலிருந்து என்னை குறைச்சிடாதீங்க. இந்த வரையறையோட நீங்க நில்லுங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தராங்க. அடுத்தது, மக்களுக்கு நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்றோம்னு சொல்லிட்டு பெரும்பாலும் யார் எவர் என்று தெரியாத ஒருவர் எழுதின ஒரு அரபு பாடலைய படிச்சு வராங்க. இதனால மக்களுக்கு எந்த தெளிவும் கிடைக்க போறது இல்லை. கேட்டா இப்ப வந்து அதுக்கு காரணம் சொல்றாங்க. எப்படியா, உதாரணமா உங்களுடைய மகனுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்குது, நீங்க போறீங்க. அந்த விழா வந்து இங்கிலீஷ்ல நடக்குது. இங்கிலீஷ்ல நடந்தாலும் உங்களோட மகனை பத்தி தான் பேசுறாங்கன்னு நீங்க சந்தோஷமா கேட்டிருப்பீங்கன்னா, அத மாதிரி உங்களுக்கு விளங்காட்டியும், ஏன்னா விளங்காமே நம்ம செய்யலாம். அவன் வந்து ஏதோ இங்கிலீஷ்ல செஞ்சுட்டு போறான், படிச்ச இடத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த பைத்தை வந்து நாங்க அரபுல தான் படிக்கணுமா? அது மட்டும் இல்லாம இது ஒரு தனியான இபாதத்தாக, அதுக்கு ரசூலுல்லாஹ் மாறான்னு சொல்லி, அதுக்கு ஏராளமான பொய்யான தகவல்களை சொல்லி, இப்ப குர்ஆன்ல இருந்து கொஞ்சம் பேர் வந்து குர்ஆன்ல உள்ள வசனங்களுக்கு விளக்கமாக மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ்வை டேமேஜ் பண்ணுது என்கிறத புரியாம இருக்கிறாங்க. உதாரணமாக, அம்மா பிநிமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பேசுங்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை பேசுங்க என்ன அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான். அதாவது வல்லுஹா சூராவுல அல்லாஹ் சொல்றான். அதை வச்சு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு நியமத்தா இல்லையா? நியமத்து. அப்ப அந்த நியமத்தை பேசணும். சரி, பேசுங்க. அதுக்கு டேட் குறிச்சு தான் பேசணுமா? தொடர்ந்துதானே பேசணும். ரசூலுல்லாஹ் இதுதான் அதுக்கு விளக்கம்டா. இந்த மௌலிது ஓதுனதான் அதுக்கு விளக்கம்டா. ரசூலுல்லாஹ் பார்த்து தானே அல்லாஹ் சொன்னான். அப்ப ரசூலுல்லாஹ் செய்யலையா? அதை அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாம விட்டாங்க என்று நம்ம சொல்லலாமா? பபிதாலிக பல்யப்ரஹு, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். அவங்களுக்கு செஞ்ச அருள்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி, இதனால் நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹ் பிறந்ததை விட பெரிய சந்தோஷம் இருக்குதா? நாங்க சந்தோஷப்படுறோம். அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு கவலை இல்லையா? ரபியுல் அவ்வல் 12 ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களா இல்லையாங்கிறது நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா மௌத்தானாங்கிறதுக்கு அந்த அளவுக்கான கருத்து வேறுபாடு இல்லை. அப்ப இதை எப்படி எடுத்துக்க? அப்ப இந்த வசனம் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு இறங்கிச்சு, சஹாபாக்கள் அதை படிச்சாங்க, அவங்க அதை செய்யல. அப்ப அந்த வசனத்துடைய அர்த்தம் அது அல்ல என்கிற போது வேண்டுமென்று
அதாவது நம்ம செஞ்சு வார ஒன்றுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சாட்டாக சொல்ல வார போக்க நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்தில் இது ஒரு விழாவாக எடுத்தாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாவுடைய சிறப்பை அடுத்தவங்களுக்கு சொல்றதை விட கூடுதலா அற்புதங்களை சொல்றதையும் ரசூலுல்லாவுடைய மலம் நஜீஸில் இது சொல்றதுடைய நோக்கம் என்னங்கிறது விளங்குது இல்லை. உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அருளா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல யாருமே சாதிக்க முடியாத பல விஷயங்களை ரசூல்லா நடைமுறையில சாதிச்சிருக்கிறாங்க. உதாரணமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் ஒன்றுதான் போதை. இன்னைக்கு எல்லா அரசாங்கங்களும் போதை ஒழிப்புக்குன்னு கோடிக்கணக்கு செலவழிக்கிறாங்க. நிறைய டீம் போட்டு வேலை செய்யறாங்க. ஆனா சாத்தியம் இல்லாம இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட 23 வருட அந்த பிரச்சார வாழ்க்கையில் போதையை ஒழிச்சு காட்டினாங்க. இந்த சைட் சப்போர்ட் எதுவும் இல்லாம இறை நம்பிக்கை மூலமாக அதை செஞ்சு காட்டினாங்க. சாராயம் ஹராம் என்கிற செய்தி சொல்லப்பட்டது மதீனாவின் வீதி எல்லாம் மது ஆறு ஓடியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த பீப்பாய்களை எல்லாம் கொண்டு கொட்டினாங்க. நான் ஹதீஸ்ல பாக்குறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாரும் பெரிய குடிகாரங்க தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சட்டியில சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சாச்சா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், இப்ப முன்னால சொன்னாங்க உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், ஹஸ்ஸான் பின் சாபித்னு நினைக்கிறேன், இவங்க எல்லாம் சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி சொல்லப்படுது, சாராயம் தடை செய்யப்பட்டது. அப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அனஸ் அந்த சட்டிய கீழால உடைன்னு சொல்றாங்க. சாராய சட்டிய கீழ் பக்கம் அடிச்ச உடைன்னு சொல்றாங்க, உடைச்சு விடுறாங்க. அப்ப இப்படி உலகத்துல யாராலையும் சாதிக்க முடியாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல பாகுபாட ஒழிக்க எல்லாம் இருக்குது. இந்த தாழ்ந்த உயர் சாதி தாழ்ந்த சாதி என்கிற வித்தியாசம் இதை இன்றைக்கு ஒழிக்க எல்லாம் இருக்குது. நீங்க என்னதான் இது பண்ணாலும் பெரிய அளவுல ஒழியாம இருக்குது. அது கல்யாணம் கொண்டு வார நேரத்துல, ஏதாவது விசேஷம் வார நேரத்துல, அல்லது ஒரு அதாவது மத நிகழ்ச்சிட்டு வார நேரத்துல வெளிப்படையாது தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதியாக ஒரு பெண் அதாவது தாழ்த்தப்பட்ட பெண் இருக்கிறார். கோயிலுக்கு போனா உள்ள விடுறான் இல்லை, நீ ஜனாதிபதியா இருந்தாலும் தாழ்த்தப்பட்டனா தாழ்த்தப்பட்டவன் தான். அந்த அர்ச்சகர் இதை கையில கிட்ட வச்சு கொடுக்காம மேல வச்சு போட்டு விடுறான், கீழே கெட் பிடிக்கிற மாதிரி. கை கிட்ட போயிடக்கூடாது, அவ்வளவு அசுத்தம் சொல்லி. அப்ப ஒழிக்க இல்லாம இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த சமுதாயத்திலே இது இருந்துச்சு. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களோட 23 வருட பிரச்சார வாழ்க்கையில அதை ஒழிச்சு காட்டினாங்க, நடைமுறையில காட்டினாங்க. வெள்ளை கருப்பு என்கிற பாகுபாடு இன்னைக்கு நிறைய படிக்க உலகத்துக்கே அறிவை கொடுக்கணும்னு சொல்ற அமெரிக்காவுல பெரிய பிரச்சனையாக்குது. வகுப்பறையில் கூட கருப்பு மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஒழிச்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மக்காவை கைப்பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவுக்குள்ள போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க கௌபாவுக்குள்ள போற நேரத்துல அவங்களோட வலது பக்கம் உசாமாவும் இடது பக்கம் பிலால் ரலியல்லாஹு போறாங்க. உசாமா எப்படி இருப்பாருன்னா கண்ணன் கரையர்ந்து இருப்பார், நீக்குறோ கருப்பவர். அவனோட வாப்பா வெள்ளையாய்ப்பார், அவனோட உம்மா நீக்குறோ பொம்பளை, அந்த அந்த அபிசீனியா பொம்பளை. இவர் உம்மா மாதிரி இருப்பார். அதனால சில சஹாபாக்கள் இவர் வாப்பா புள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராங்க, சந்தோஷமா வராங்க வீட்டுக்குள்ள. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, என்ன சந்தோஷமா வாரீங்க? ஆயிஷா, உனக்கு தெரியாதா, உசாமாவும் செய்தும் பள்ளியில படுத்துட்டு இருந்தாங்க, அவங்க போர்வையால போத்திட்டு இருந்தாங்க, ஒரு 2 பேர்ல கால் மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிச்சு. அந்த காலை பார்த்து பரம்பரை சொல்லக்கூடிய அறிவுள்ளவங்க அந்த வழியால போனாங்க, இது வாப்பா புள்ளோட கால்னு சொல்லிட்டு போனாங்க, அது உனக்கு தெரியாதான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சந்தோஷமா சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இருந்துச்சு அவங்களோட. அதாவது அவ்வளவு கருப்பா இருப்பார் அவர். இந்த 2 கருப்பர்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை கைப்பற்றி கௌபாவுக்குள்ள போகும்போது தங்களோட கூட்டிட்டு போறாங்க. அப்ப இந்த வெள்ளை கருப்பு என்கிற அது அப்படி அந்த இடத்துல அடிச்சு நொறுக்குனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதெல்லாம் அது ஹஜ்ஜத்துல் விதாவுல இதெல்லாம் ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க.
இதெல்லாம் நீங்க படித்த சமுதாயத்துல நடைமுறைப்படுத்த முடியாம இருக்கிறத ரசூல்லா செஞ்சு காட்டினாங்க. இன்னைக்கு எல்லா அரசாங்கங்களும் அதிகமா செலவழிக்கிறது கல்வித்துறைக்கு. ரெண்டாவது பாதுகாப்பு. கல்வித்துறையில தான் அரசு ஊழியர்கள் அதிகமா இருப்பாங்க. உதாரணமா இலங்கையில கல்வித்துறைன்னா டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த கல்வித்துறை சார்ந்த ஏனைய அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்களை பார்த்தா நிறைய அவங்க அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, கோடிக்கணக்கு சம்பளம் கொடுக்குது, லட்சக்கணக்கான ஊழியர்கள் அதுக்கு வேலை செய்யறாங்க. கல்வியுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா நாட்டுக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்குறது என்று சொல்லுவாங்க. உலகத்துல எந்த அரசாங்கமும் அதுல சக்சஸ் ஆகல. கொடுத்த கல்வியினூடாக நல்ல பிரஜைகளை உருவாக்கணுமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல ஈச்ச ஓலையால மேயப்பட்ட அந்த பள்ளியில இருந்து அவங்க வாழ்கிற அந்த சமுதாயத்துல இதற்கு பிறகு இப்படி ஒரு சமுதாயத்தை யாராலையும் உருவாக்க முடியாது என்கிற அளவுக்கு செஞ்சு காட்டினாங்க. அதை பெரும் குடிகாரர்கள் மாறினாங்க, கொடுமையானவங்க அன்பாளவங்கள மாத்தாங்க, பொம்பளை பிள்ளைகளை இறக்கம் இல்லாம புதைச்சவங்க எல்லாம் பெண்களை மதிக்கிற நிலைக்கு ஆக்குனாங்க. பொருளாதார மோசடி, ஊழல், இது எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி காட்டினாங்க. குற்றச்செயல்கள் இன்றைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அரசாங்கங்களால அதை செய்யலாமே. ஏண்டா செய்ய போறவங்கள அவங்க பெரியாக்கள் அவங்க இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொன்னாங்க. எப்படின்னு சொன்னா, சன்னாவுல இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக கஅபாவுக்கு வந்துட்டு போற அளவுக்கு அவ பயப்பட்டா ஒன்று அல்லாவுக்கு பயப்படணும், அல்லது தனது கால்நடைகளை ஓனாய் மேய்ஞ்சிட்டு பயப்படணும். ஏன்னா ஓனாய கவர்மெண்டால ஒன்றும் செய்யல. அந்த நிலை வர்ற வரைக்கும் நான் அதை நிலைநாட்டுவேன். ஒரு பெண் கூட அச்சமில்லாம வந்து போற சூழலை உருவாக்குவேன், குற்றமற்ற ஒரு சூழலை உருவாக்குவேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பெண் ராவையில் தனியாக நகைகளோடு பயணம் போனால் ஆபத்து இல்லாம இருந்து அதுதான் சுதந்திர நாடுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தங்களுடைய வாழ்நாள்ல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. இப்படி உலக வரலாற்றில் பெரும் பெரும் படைகளால் சாதிக்க முடியாததை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு, அதாவது இந்த உலகத்துக்கு அவங்க அருளுங்கிறத இதைத்தான் இப்படித்தான் வருகிறது. எனவே இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலக அளவிலான சாதனைகள் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு சொல்லப்படும். அப்பதான் ரசூல்லா மேல அவன் ஏன் மரியாதை வைக்கணும்? நீ நபிங்கிறதுக்கு வைக்கிற, அவன் ஏன் ரசூல்லாவை மதிக்கணும்? இந்த உலகத்துல நீதி நிலைநாட்டப்பட்டதுக்கு, சமத்துவம் கொண்டு வரப்பட்டதுக்கு, பெண்களுக்கான கொடுமைகள் நீக்கப்பட்டதுக்கு, பெண்களுக்கான உரிமைகள் கிடைச்சதுக்கு, சின்ன பிள்ளைகளுடைய உரிமை பாதுகாக்கப்பட்டதுக்கு, ஒரு அரசு இருந்தால் அந்த அரசுக்கு கீழே சிறுபான்மை மக்கள் இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதுக்கு, எல்லாத்துக்கும் நடைமுறையில முன்னுதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது ஒரு யூத சிறுமி ஒருவனால தாக்கப்பட்டு மௌத்தா போற நிலையில இருக்கிறான். ஆனா அவளால பேச இயலாது. இந்த தகவல் கிடைக்குது, தாக்கப்பட்டிருக்கிற ஒரு யூத சிறுமி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, தன்னோட 2 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு அந்த பெண்ணிட்ட பிள்ளைகிட்ட கேட்கறாங்க, கூட்டிட்டு போன ஒரு ஆளை கேட்டுக்காங்க, இவர் தானே உனக்கு அடிச்சதுன்னு சொல்லி. அவன் இல்லைன்னு தலையசைக்கிறான். அதுக்கப்புறம் இடது பக்கம் இருக்கிற சஹாபியை காட்டி கேட்கிறான், இவர் தானே உனக்கு அடிச்சதுன்னு சொல்லி. அப்பயும் அவ இல்லைன்னு சொல்லி தலையசைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமா நுணுக்கமா அந்த பிள்ளைக்கு நான் கேட்கறது விளங்குது, காது கேட்குது, நான் என்ன கேட்கிறேன்ங்கிறத சரியா புரிஞ்சு கொள்றான், விவரம் இருக்குது, காது கேட்காம தலையாட்டையிலும். அதே நேரத்துல அவட கண் பார்வையும் சரியா இருக்குது. ஆளை அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கும் அவட புத்தி இன்னும் பேதைக்கல. அவட அடிபட்டதுனால அவட தலையில மைண்ட்ல ஒரு பிரச்சனை இல்லை. இதை உறுதி செஞ்சுட்டு டவுட்டான ஒரு ஆளை சொல்லி கேட்கிறாங்க, இவன் தானே உனக்கு அடிச்சான்னு சொல்லி. அவன் தான் டவுட்டா இருக்கு. ஆமண்டு அந்த புள்ள தலையசைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த புள்ளோட தலையில அவன் கல்லொண்டு அடிச்சு அந்த புள்ளைய தாக்குனதுனால அவனை கொண்டு வந்து வச்சு 2 கல்லால தலையில அடிச்சு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. பாதிக்கப்பட்ட ஒரு சிறுபான்மை சமூகம் தான். ஒரு சிறுமிக்கு பாதிப்பு ஏற்பட்டீங்க, அடிச்சு நிப்பாங்க. அது அப்ப செஞ்சாதான் அடுத்தவன் செய்ய மாட்டான். இது அப்ப சின்ன பிள்ளைகளுடைய உரிமை, அவங்களுடைய பாதுகாப்பு என்கிற விஷயங்களை தான் வாழக்கூடிய பகுதியில் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறாங்க. நேரா அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு நபியா இருந்து கொண்டு, ஒரு சமூகத்துடைய தலைவராக இருந்து கொண்டு இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க.
இப்படி ரசூல் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வாழ்க்கை தான் அவங்களுடைய புகழ்ச்சி. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான பண்பாடுடையவங்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய புகழாக சொல்கிறார். இந்த அடிப்படைகள் நாங்க புரியணும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகுக்கான ஒரு அருள் என்கிற அடிப்படையில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்க தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஒரு நாட்டுல உதாரணமா இலங்கையில எங்களுக்கு ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு ஒரு லீவு நாள் தராங்க. அதை வேணாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த நாளையாவது நீங்க அடுத்தவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வை அறிமுகப்படுத்துறதுக்கான, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புரட்சியை தெளிவுபடுத்துறதுக்கான, அவர் அல்லாஹ் சொன்னானே லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, அந்த அழகிய முன்மாதிரி எது என்கிறத சொல்றதுக்காக நாங்க பயன்படுத்தலாம். இது ஒரு பகுதி கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள். ரெண்டாவது விஷயம், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைய நாங்க எங்கட வாழ்க்கையில கொண்டு வரதுக்கான முயற்சி. ஏற்கனவே தலைமை உரையில மௌலை அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அன்பு வேணும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொன்னா இத்தபியூனி, என்ன பின்பற்றுங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கான வழி. நீங்க ஒரு இயக்கத்தை பின்பற்றதோ, ஒரு சேகை பின்பற்றதோ, ஒரு தரிகாவை பின்பற்றதோ, இது அல்லாஹ் அதுக்குரிய வழி. பத்தபியூனி, என்னை நீங்க பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றினா என்ன, யுஹ்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். வயக்பிரு லக்கும் துனூபக்கும், நீங்க மனுஷன் தான் பாவம் செய்வீங்க, உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார். இந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை பின்பற்றுதல் என்கிறது எங்களை கலிமாவுல அடிப்படையான விஷயம். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதரை தூதர் என்று சாட்சி சொன்னால் கட்டாயமான விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க அவரை ஈமான் கொண்டோம்னு சொன்னா அவரை அவர் ஏவல்னதை எடுத்து நடக்கணும், அவங்க விளக்குனதை விட்டு நாங்க விலகி நடக்கணும், அவங்க ஏதாவது ஒன்று அறிவிச்சா நாங்க அதை உண்மைப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அதை நாங்க உண்மைப்படுத்தணும். அப்ப இந்த கடமைகள் எங்களுக்கு வருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்கிற விஷயத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுல ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் என்கிறதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. முஸ்லீமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதுல ஒருமித்த கருத்து இருக்கிறது. இந்த பின்பற்றுதல் என்கிற விஷயத்துல சிலருக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. உதாரணமாக எங்களை பொறுத்தளவுல குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய சகோதரர்கள் அந்த இபாதத் விஷயங்கள்ல வந்திருக்கக்கூடிய ஃபிக்ஹுல நாங்க கூட முன்னுரிமை கொடுக்கிறோம். உதாரணமா ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்க, எப்படி நோன்பு வைச்சாங்க, துஆ எதை ஓதுனாங்க, அதுல கூடல் குறைத்தல் இருந்தா நம்ம சரியானதை ஓதணும். இந்த விஷயத்துல நாங்க அக்கறை செலுத்துறோம். இது செலுத்தப்பட வேண்டியதுதான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுலயும் கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி கல்லதி அரசல்த என்று அந்த ஓதுன வாசகத்தை ஒரு சஹாபி ரசூலி கல்லதின்னு மாத்தி ஓதுறாங்க. ரசூலுல்லாஹ் வேணான்றாங்க, நான் சொன்ன மாதிரி ஓதுன்னு சொல்றாங்க. அப்ப அதுலயும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைத்தான் செய்யணும், இதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இது அல்லாம அன்றாட வாழ்க்கை முறையில ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள், அதுல அஹ்லாக் சம்பந்தப்பட்டிருக்கும், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டிருக்கும், உறவு முறைகள், மாமலாத் மற்றவங்களோட உள்ள அந்த கொடுக்கல் வாங்கல், உறவு முறைகள், இந்த விஷயங்கள் இவற்றிலும் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அன்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கிறது ஈமானுடைய சரத்துக்கள் தான் உண்டு. நாங்க நேசித்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கமா செஞ்ச விஷயங்களை செய்யறது எங்களுக்கு இபாதத்து. சில விஷயங்கள் மார்க்கமா செய்யாம இருந்தாலும் இப்னு உமர் அவங்க போன்றவங்க ரசூலுல்லாஹ்வுடைய உலக விஷயங்களை பின்பற்றிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா நேசத்தின் வெளிப்பாடு. ஒரு நடிகனை விரும்புறவன் அந்த நடிகனை மாதிரி உடுக்கிறது, நடிகனை மாதிரி தாடி வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இப்னு உமர் ரசூலுல்லாஹ்வை அதிகமா நேசிச்சாங்கன்னா அது அவங்க யாருக்கும் ஏவல்ல. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் பயணம் போகும்போது தங்கினா அந்த இடத்துல தங்கிட்டு போவாங்க அவங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் தங்கின இடம். ஆனா அதை யாருக்கும் அவர் ஏவல்ல. இந்த ஒரு வகையும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க மார்க்கமா செஞ்ச விஷயங்களாவது
எங்களோட அன்றாட நடவடிக்கையில கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ரசூல்லா கூட்டுதுவா ஓதல்ல, நாங்களும் கூட்டுதுவா ஓதுறல்ல. இப்ப இந்த கூட்டுதுவாவை விட்டுறது எங்களுக்கு ஒரு சக்தியான விஷயமே இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை எங்களுக்கு. சில நேரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்த ஆலிமா இருந்து செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம், இவ்வளவு நாள் செஞ்சுட்டு வந்ததை விட்டுறதான்னு. அல்லது நாங்க ஒரு ஜமாத்துடைய முக்கியஸ்தராந்து விட்டா நாங்க இவ்வளவு காலம் இந்த ஜமாத் செஞ்சது பிளண்ட் ஆகிருமே என்கிற மாதிரி சில தர்ம சங்கடங்கள் அப்படி இருக்கு. அப்படி இல்லாம ஒரு ஓதி கூட்டுதுவாவை விடுவது எங்களுக்கு கஷ்டமா? அது கஷ்டமான விஷயம் இல்லை. ஆனா ஒரு ஹதீஸை பார்த்துட்டு, ஒரு நடைமுறையை பார்த்துட்டு எங்களோட அன்றாட வாழ்க்கையில அதை கொண்டு வரும்போது எங்களுக்கு மனசுல சில சங்கடங்கள் இருக்கு. உதாரணமா, ரசூலுல்லாஹ்க்கு ஏசிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, கேவலப்படுத்திக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு பொறுமை காத்திருக்கிறாங்க. ஏசினவங்களை அடிச்சவங்களை ரசூலுல்லாஹ் மன்னிச்சுக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு ஆள் ஏசிட்டாரு, ஏசுனா திருப்பி ஏசுறதுக்கு உரிமை இருக்குது. சிறப்பு என்னன்னு கேட்டா மன்னிக்கிறது. சரி, எனக்கு ஒரு ஏசுன ஒரு ஆள் எனக்கு மன்னிப்பை பெற விரும்புறாரு, அவரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசு வருகுதா? எனக்கு அது சங்கடமா? ஏன்னா அதுல எனக்கு கௌரவ பிரச்சனை இருக்குது, தன்மான பிரச்சனை இருக்குது. அப்ப கூட்டுதுவாவை விட்டது மாதிரி எனக்கு கோபத்தை விடையலாம இருக்கு, எனக்கு கௌரவத்தை விடையலாம இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நடைமுறை வாழ்க்கை விஷயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவையும் பழக்க வழக்கங்களையும் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அப்படி செஞ்சா வாழ்க்கையின் பெரும் பகுதியில நாங்க சுன்னாவை பேணுகிறவர்களாக மாறலாம். இது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு மேல கொண்ட நேசத்தால, நெருக்கத்தால செய்கிற போது அல்லாஹ்வுடைய அன்பை நாங்க பெறலாம். எனவே அன்றாட வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த அணுகுமுறை. சில சகோதரர்கள் இபாதத்துல ரசூலுல்லாஹ் பின்பற்றுறதுல பேணுதலா இருக்கிறாங்க, ஆனா அவங்க கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கறது இல்லை. ஒருவேளை கடன் கொடுத்தவன் கொஞ்சம் ரப்பா பேசிட்டா சண்டித்தனம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. தைரியமா உன்னால என்ன செய்யணுமோ செய், கோர்ட்டுக்கு போறியா போ, எனக்கு எந்த எழுத்தும் இல்லாம தான் வாங்கிக்கணும். இப்ப யார்டையும் நீங்க கடன் வாங்குறடா எழுதி வாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆனா இஸ்லாத்துல எழுதி கொடுக்கறத தான் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. குர்ஆன்ல இருக்கக்கூடிய பெரிய வசனமே அதுதான். 2 பேரை சாட்சியா வச்சு எழுதி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ஆனா இப்ப எழுதி கொள்றது யாருக்கும் அது கௌரவ சிக்கலா பாக்குறோம். நாங்க கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது எழுதி கொள்றது இல்லை, அதை தைரியமா பேசுறாங்க. நான் வாங்கினது அல்லாஹ்க்கு தெரியும்ங்கிறது இல்லாம ஏழை செஞ்சுக்கோ, நீ கோர்ட்டுக்கு போறா கோர்ட்டுக்கு போ. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல காட்டின நடைமுறை வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். ஒருவர் ரசூல்லா சபையில இருக்கிறாரு, அவர்கிட்ட ரசூல்லா ஒரு ஒட்டகம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட தேவைக்கு இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களை சந்திக்க சில பேர் போறதுக்கு வாகனம் இல்லாம இருப்பாங்க. பைத்துல் மால்ல இருந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. பைத்துல் மால்ல இல்லாத நேரத்துல வேற யார்ட்டா வாங்கி கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு யூதனிடத்துல வாங்கின ஒட்டகம், அவன் அதை பப்ளிக்கா கேட்கிறான், கடுமையா கேட்கிறான், ரசூலுல்லாவை கேவலப்படுத்துவோமா தான் கேட்கிறான். பக்கத்துல இருந்து உமர் ரலியல்லாஹு கோபம் அவனை கண்டிக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, உமர் நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்ன செய்யணும்டா, என்னட்ட சொல்லணும், கடன் வாங்கினா டைமுக்கு கொடுங்கன்னு எனக்கு சொல்லணும். அவர்கிட்ட சொல்லணும், யாராவது கடன் வாங்கி தரையில்லாம கஷ்டப்பட்டா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லணும். நீங்க அவரை கண்டிக்கிறீங்க என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் மால்ல போய் பார்க்க சொல்றாங்க, அவரோட ஒட்டகத்தை கொடுக்கறது. உமர் ரலியல்லாஹு போய் பார்க்கறாங்க. இவர் தந்த சைஸ்ல அந்த வயசு ஒட்டகம் இல்லை, அதை விட வயசுல கூடுன ஒட்டகம் இருக்குது, அதை விட வளர்ந்த ஒட்டகம் இருக்குது. அப்ப உமர் ரலியல்லாஹு திரும்பி சொல்றாங்க, அவன் தந்த அளவுல ஒன்றும் இல்லை, பெருசுதான் இருக்குன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அதை கொடுங்க, கடன் வாங்கியதில் சிறந்தவன் கடனை அழகா கொடுக்கிறவரு, நான் அழகா கொடுக்க விரும்புறேன், அவன் தந்ததை விட நல்லதை கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னலி சாஹிபில் ஹக்கி மக்காலா, ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டா அவனுக்கு சில வார்த்தைகள் சொல்ல உரிமை இருக்குது. நீங்க டைம் கொடுக்காட்டி
கடுமையா பேசுறதுக்கு உரிமை இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு சார்பா பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடன் விஷயத்துல நடந்து கொண்ட முறை, கடனாளியுடைய அந்த உரிமையை ரசூல்லா பார்த்த முறை, அவரை ரசூல்லாவுக்காக அவரை பகைச்ச போது உமர்ல அவங்கள கண்டிச்ச முறை, இதெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு எந்த ஜமாத்துக்கும் இந்த சுண்ணத்தெல்லாம் இல்லை. எந்த ஜமாத்தா இருந்தாலும் இந்த கொடுக்கல் வாங்கல்ற சில நேரங்கள்ல சில ஆச்சரியமான தகவல்கள் சொல்லுவாங்க. சில காவிர்கள்ட்ட இருக்கக்கூடிய அதாவது இந்த கொடுக்கல் வாங்கல் நியாயம் கூட சில நேரங்கள்ல இல்லாத ஒரு சூழலை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த சுண்ணாக்களை கொண்டு வரணும். இது ரசூல்லோட வாழ்க்கை வழிமுறை தான். இது அல்ல ரசூல்லால உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு சொன்னது தக்பீர் கட்டுறதுக்கும் விரலாட்டுறதுக்கும் சத்தையாத்த உதவி இதுக்குன்னு இல்லை, டோட்டலா தான் அது ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப இந்த வாழ்க்கை வழிமுறையை கொண்டு வர்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. எதிரிகளோடு ரசூல்லா நடந்து கொண்ட முறைகள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியோடு இருக்கிறாங்க. ரசூல்லா மதீனாவுடைய ஜனாதிபதி. அவங்கள பார்க்கறது அந்த வழியால யூதர்கள் ஒரு குழுவினர் வாராங்க. ரஹத் என்று சொன்னா 10க்கு குறைஞ்ச ஆட்கள், ஒரு கூட்டம். அவங்க வந்து ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சலாம் சொல்றாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கன்னு சலாம் சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கன்னு சொன்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். அந்த அஸ்ஸலாம் என்கிறதுல இருக்கக்கூடிய அந்த லாம தூக்கி விட்டா அஸ்ஸாமுண்டு வரும். சாமுன்றதுக்கு நேரடி அர்த்தம் மௌத்துங்கிறது. அஸ்ஸாமு அலைக்கன்னு சொன்னா நீ நாசமா போகணும், உனக்கு மரணம் உண்டாகட்டும் என்கிறது அர்த்தம். இந்த யூதர்கள் எப்பயுமே அந்த தந்திர புத்தியால என்ன செய்வாங்கன்னா அஸ்ஸாமு அலைக்குன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க நாசமா போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சொல்ற பாடி லாங்குவேஜ் வந்து சலாம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க சிரிச்சுட்டு. அஸ்ஸாமு அலைக்கும் கேட்டா சலாம் சொல்ற மாதிரி, ஆனா அவன் நாசமா போன்னு சொல்லிட்டு போறான். அங்கவே சிரிப்பானோ ஏசுனா பதில் சொல்லிட்டு போறான்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சொல்றாங்க, நீங்க நாசமா போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முகபாவனையில கூட வித்தியாசம் இல்லாம வலைக்கும் உங்கள் மீது என்று சொல்றாங்க. ஆயிஷா நாயகி பாக்குறாங்க, அவனை திட்டுறானோ ஒரு பதில் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்க்கு விளங்கலன்னு நினைச்சிட்டு, பொதுவா பொம்பளைகளுக்கு மாப்பிள்ளைய திட்டினா பிடிக்காது, ஏன்னா அவங்க திட்டிக்குவாங்க எவ்வளவு வேணாலும், அடுத்தவன் திட்டினா பிடிக்காது. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வலைக்கும் சாமு வல்லானா, யாரை பார்த்து நாசமா போட்டு சொல்றீங்க, உங்களை மேலதான் நாசம் உண்டாகட்டும், உங்களை மேலதான் சாபம் உண்டாகட்டும், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் பண்டி குறைந்தாக மாத்திர கூட்டம் தானே நீங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி மகளங்க ஆயிஷா, ஆயிஷா இது என்ன நீங்க பேசுறீங்க என்னோட ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க உங்களுக்கு விளங்கலையான்னு கேட்கிறாங்க. அப்ப ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் என்ன சொன்னேன்னு நீ பார்க்கலையா, நான் தான் வாழைக்கும்னு சொல்லிட்டேனே, அவங்க எனக்கு சலாம் சொல்லி இருந்தா அவங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமான்னு அது பதிலாகும், அவங்க எனக்கு சாம சொல்லி இருந்தா அவங்களுக்கு சாம் உண்டாகும்ன்றது அது பதிலாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஆயிஷா எந்த விஷயமாக இருந்தாலும் கடும் போக்க கை கொள்ளக்கூடாது, மென்மையா நடந்து கொள்ளோண்டு உனக்கு நான் எச்சரிக்கை செய்யறேன்னு வைப்பை திருத்துறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எப்படி சாத்தியம்னு பாருங்க. ஒரு நாட்டு தளபதி ஜனாதிபதிய அந்த நாட்டுல வாழ சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க வந்து இப்படி ஒரு வேலையை செய்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விளங்கி கொண்ட மாதிரி கூட காட்டி கொள்ளாம போறாங்க. அப்ப இது எவ்வளவு அவங்களோட சொத்தான போக்கு, எவ்வளவு மென்மையான போக்கு, எவ்வளவு சுமூகமான உறவை ரசூல்லா விரும்பிக்கிறாங்க, எவ்வளவு விட்டு கொடுக்கிற ஒரு போக்குல ரசூல் நாங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை வழிமுறை ரசூல் அதாவது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் இஸ்லாத்தினுடைய அதாவது மக்கள்கிட்ட இஸ்லாம் போய் சேர்றதுக்குமான அடிப்படையாக இருந்திருக்கு. அவங்க வாழ்ந்த அந்த சூழல் வந்து அதாவது அரசியல்வாதிகள் படிக்க வேண்டிய பாடங்கள் ரசூலுல்லாஹ் வாழ்க்கிறது. அதிகாரம் செய்யறவங்க, தபூக் அந்த ஹைபர் போர் நடக்குது, போர்ல முஸ்லிம்கள் வெற்றி பெறாங்க. பொதுவா அந்த காலத்துல வெற்றி பெற்றா தோத்தவங்களை அழிச்சு ஒழிப்பாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா அவங்களோட தோட்டங்களையே அழிக்காம அவங்கள்ட்டே தோட்டங்களை கொடுத்தாங்க, நீங்க செய்யுங்க, ஆனா எங்களுக்கு நீங்க வரி கட்டுங்க. அழிச்சு அவனுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம ஆக்குறதை விட நீ ஓண்ட தோட்டத்தை நீயே வச்சுக்க, நீயே செய், ஆனா எங்களுக்கு நீங்க வரி தாங்க என்று சொல்லி
அவங்களுக்கும் பிரயோசனம், அதே நேரம் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் பிரயோசனம் என்கிற ஒரு வழிமுறையை ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அதுக்கு பிறகு ஒரு உடன்படிக்கை நடந்துட்டு அதனால இந்தியாவில் உள்ளவங்க அங்கால போவாங்க, அங்கால உள்ளவங்க இந்தியால வருவாங்கன்ற மாதிரி. உதாரணமா இலங்கையில விடுதலை புலிகளுக்கு அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் நடந்த நேரத்துல சமாதான உடன்படிக்கை, அங்கிருந்து இங்க வருவாங்க பயணங்கள். அது பிறகுதான் ஆரம்பமாச்சு. அப்ப முஸ்லிம்களோட ஒரு குழுவினர் ஹைபருக்கு வியாபாரத்துக்கு போறாங்க, இப்ப பிசினஸ் போறாங்க. அப்ப எல்லாரும் உண்டா போகாம பிரிஞ்சு பிரிஞ்சு போனா தானே வியாபாரம் செய்யலாம். அப்ப ஒவ்வொருத்தரா ஒரு பக்கமா வியாபாரத்துக்கு போறாங்க. அதுல ஒரு சஹாபிய கொலை செஞ்சிட்டாங்க. யூதர்களுடைய ஏரியாவுல ஒரு சஹாபி கொலை செய்யப்பட்டார். இப்ப கொலைன்னா தூரத்துல இருந்து ஷூட் பண்ணிட்டு எல்லாம் போயில அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்படியுமே அது யாருக்கும் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லவும் மேலாது. ஒரு ஆளை கொல்லும் போது பாம்படிச்சாலே ஒரு அடியோட சாகாது. ஒரு ஆளை கொல்லும் போது எப்படியும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போகாது. இப்ப கொல்லப்பட்டவருடைய குடும்பம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறைப்பாடு செய்யறாங்க, எங்க யூதர்கள் எங்கட சகோதரரை கொலை செஞ்சுட்டாங்க. யூதர்கள் தான் செஞ்சாங்க, அதுக்கு வேற வழி இல்லாது. அது யூதருடைய ஏரியா, அவங்க தான் செஞ்சாங்க. அந்த ஏரியாவுல யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஒரு கொலை நடக்கும் போது அதுவும் பகலிர நடந்துக்குது, யாருக்குமே தெரியாம நடந்துச்சுன்னு சொல்ல இயலாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள் அழைச்சி விசாரிக்கிறாங்க, நீங்க தான் கொலை செஞ்சீங்களா? அவங்க சொல்றாங்க நாங்க செய்யலைன்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நாங்க செய்யலைன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க சத்தியம் பண்ண ரெடி ஆகும் போது கொல்லப்பட்டவருடைய சகோதரர் சொல்றாங்க, யூதனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதா? அவன் தான் போய் சத்தியம் பண்ணுவான்னு எங்களுக்கு நல்லா தெரியுமே, அவனோட சத்தியத்தை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த சட்டத்தையே நின்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்களோட சத்தியத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாண்டா இவங்க தான் கொலை செஞ்சாங்கன்றதுக்கு நீங்க ப்ரூஃப் தாங்க. ப்ரூஃப் தந்தா அவங்க மேல எக்ஷன் எடுக்க. நீங்க ஆதாரம் சொல்லுங்க. ஆதாரம் உங்களால் காட்ட முடியாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சத்தியம் செய்து ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை. ஏன்? கொலை நடந்துச்சு, அதுவும் கன்ஃபார்ம். யூதர்களுடைய ஏரியா நடந்துச்சு, அதுவும் கன்ஃபார்ம். யாருக்குமே தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, அதுவும் கன்ஃபார்ம். ஆனா யூகத்தை வச்சு சட்டம் சொல்ல இயலாது. கோர்ட்டுக்கு வந்து ஆதாரம் தேவை. இவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவருடைய மரணத்துக்கு கவர்மெண்ட் நஷ்டஈடு தருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மால்ல இருந்து அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு கொடுத்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனநாயக நாடுகள்னு சொல்றாங்க, அரசியல்னு சொல்றாங்க, தேர்தல் உரிமை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு சொல்றாங்க. ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவரான ஒரு கொலை நடந்தா நடக்கிறது கலவரம், பல கோடி நஷ்டம். இந்த பத்த வைக்கிற கடையில கணக்கு வச்சு கொல்லப்பட்டவனுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது புரிஞ்சிருந்தா அவனாவது திருப்தி அடைவான், யாருக்காவது லாபமா இருக்கு. ஆனா அரசாங்க அதாவது இராணுவத்துடைய கண் முன்னாலேயே அந்த குற்றத்தை செய்ததாக நினைக்கக்கூடிய சமூகத்துடைய கடைகள் பத்த வைக்கப்படும், வீடுகள் தீக்கிரையாக்கும். இதுதான் இன்னைக்கு நாகரிகம் அடைஞ்ச அரசியல் உலகத்திலே நடந்துட்டு இருக்குது. கேட்டா நியாயம் எடுத்தான், இப்படி பெரும்பான்மையை சேர்ந்த ஒரு ஆளை கொண்டா சும்மா இருப்பாங்களான்னு சொல்லி. ஒரு அரசு என்ன செய்யணும் என்கிறது பார்க்கப்படுறதில்லை. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால உலக சட்டங்கள் எல்லாம் இல்லாத காலத்துல, ஐநா மனித உரிமை இதெல்லாம் இல்லாத காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதாவது ஒரு பல்லின சமூகமா வாழ்ற இடங்கள்ல இதெல்லாம் செஞ்சு காட்டிடுறாங்க. ஒரு அன்சாரி சஹாபிக்கு ஒரு யூதனுக்கு இடையில ஒரு பிரச்சனை. அன்சாரி சஹாபி அந்த யூதனுக்கு அரைஞ்சிட்டார். இந்த பிரச்சனைய அந்த யூதன் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து வாரான். பிரச்சனைய உங்களோட சோழர் எனக்கு அடிச்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு பிரச்சனையில சத்தியம் பண்ணணும். இந்த அன்சாரி தோழர் சொல்றாரு, முகம்மதை தூதராக அனுப்பிய அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்றாரு. அவன் என்ன செய்யறான்டா, முகம்மதை தூதராக அனுப்புறத நான் நம்பல. மூசாவை தூதராக அனுப்பி அல்லாஹ் மேல சத்தியமான அவன் சத்தியம் பண்ணான். இவருக்கு அது கோபம் வந்துட்டு அதுக்கு அடிச்சார். இவர் மூசா நபி இப்ப இல்ல, இவர் தானே இருக்கிறார், இவர பேர்ல சத்தியம் பண்ணு.
இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த யூதம் வந்து இதை ரசூல்லாட்ட வந்து சொல்றான், நான் இப்படி சத்தியம் பண்ணது கொண்டால் அடிச்சுட்டான்னு சொல்லி. எவ்வளவு தைரியம் வேணும்! மூசா நபியை விட, உங்களை விட மூசா நபியை உயர்த்தி நான் பேசினதால இவன் எனக்கு அடிச்சுட்டான்னு சொல்றதுக்கு ஒரு ஜனாதிபதி போய் சொல்லணுமா, உங்களை விட இன்னொரு ஆள் நான் உயர்த்தி பேசினேன் அதுக்கு அடிச்சுட்டாண்டா, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், நான் இருந்தாலும் அந்த கண்ணத்திலையும் தந்திருப்பேன்னு சொல்லுவானு. ஆனா அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, இவர்கிட்ட போய் சொன்னா நீதியை மட்டும்தான் பார்ப்பாரு, தனக்கு சாதகமா நடந்துட்டு பார்க்க மாட்டாரு என்ற ஒரு தைரியம் இருந்துச்சு அவங்களுக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மதீனா சஹாபிக்கு திருப்பி அளிக்கிறதுக்கு அந்த யூதருக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, என்னை மூசாவை விட உயர்த்தி பேசாதீங்க, மூசாவை விடவல்ல யூனுஸ் நபியை விட கூட என்ன நீங்க உயர்த்தி பேசாதீங்க என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சந்தர்ப்பத்துல மூசா நபியினுடைய இன்னொரு சிறப்பை சொல்றாங்க. நாளை மறுமையில, அதாவது சூர் ஊதப்பட்டதுக்கு பிறகு அந்த முதல்ல நான் தான் உயிர் பெற்று எழும்புவேன், முதல் ஆள் நான் தான். நான் எழும்பி பார்ப்பேன், அரசை பிடித்து கொண்டு மூசா நபி இருப்பார். அவர் எனக்கு முன்னரே எழுப்பப்பட்டு விட்டாரா, அல்லது தூர்சினா மலையில ஒரு முறை முதிர்ச்சி அந்த மயங்கி விழுந்தாரே அதுக்காக இவருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுச்சான்னு எனக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாவுக்கு முதல்ல அவங்க எழும்பும் போது அரசை பிடிச்சு கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்கங்கிற ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சந்தர்ப்பத்துல மக்களுக்கு சொல்றாங்க. இப்படி ரசூலோட வாழ்க்கைங்கிறது அவங்களோட வாழ்வாக எடுத்து பார்த்துன்னு சொல்லி சொன்னா ஆச்சரியமானதா இருக்கு. வேற யாராலும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது என்கிற ஒரு சூழல்ல அது சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கோணத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்க்கை வந்து முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்குமான ஒரு வழிகாட்டலா இருக்கு. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சரியா அடுத்தவங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நாங்க பயன்படுத்தலாம். ஆனா இந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. இதுல வந்து உதாரணமா வேற நாட்டு மக்கள் அந்தந்த மொழிகள் ஏதோ செஞ்சுக்கிறாங்க. எங்களுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனை, சிங்களத்துல ஏதாவது செய்யறோம்னா நாங்க தான் செய்யணும், வேற நாட்டில இருந்து செய்ய போறதில்லை. ஆனா சிங்களத்துல நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையோ இஸ்லாத்தையோ சரியா அடுத்த மக்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கான போதிய முயற்சியை நாங்க செய்யலை. இப்ப இலங்கையில வந்து சிங்கள மொழி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் சரியா மார்க்கம் போய் சேர்றதுக்கான வழிமுறைகள் செய்யலை. ஆனா இந்த சாப்பாடு மஜ்லிஸ் செய்யறதுக்கும் அதுக்காக டைம் ஒதுக்கிறதுக்கும் இதுக்காக அதாவது செலவழிக்கிறதுக்கும் மட்டும் தயாரான ஒரு சூழ்நிலையை நாங்க பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை ஒட்டி எங்களுக்கு நிறைய பொறுப்புகள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக அவங்களுக்கு ஹிதுமத் என்கிற அடிப்படையில நாங்க நிறையவே செய்ய வேண்டி இருக்கிறது. இதை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில முதலாவது விஷயம், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கை வழிமுறையாக கொண்டு வர்றதுக்கான முயற்சி, அவங்க சொல்லி தந்த இபாதத்துக்கள், அவங்க வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை, அவங்க செஞ்ச வியாபார நடைமுறைகள், முஸ்லிம்களுக்குள்ள அவங்க வச்சு கொண்டு அந்த உறவு முறை, அதுல அவங்க கடைபிடிச்ச நீதி நேர்மை, விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மை, மன்னிக்கிறது, இதே மாதிரி முஸ்லிம் அல்லாத மக்களோட ரசூல் அவங்க கொண்டிருந்த உறவு, அதுல அவங்க கடைபிடிச்ச அதாவது ஒழுக்கங்கள், அதுல அவங்க கடைபிடிச்ச நீதியான நேர்மையான வழிமுறைகள், இவைகளை நாங்க கவனிக்க வேண்டியிருக்கிறது. தீமைக்கு எதிராக அவங்க கொண்ட போராட்டங்கள், தீமையை ஒழிக்கிறதுக்காக அவங்க செய்து கொண்ட வழிமுறைகள், தீமையை செய்யறவங்க மேல அவங்க காட்டின கருணை, அவங்கள திருத்தோடும் என்கிற விஷயத்துல அவங்க செஞ்ச வழிமுறைகள், இவற்றை நாங்கள் பார்க்க வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், நீங்க கஷ்டப்படுறது அவருக்கு கஷ்டமா இருக்கு, மூமின்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார், அதே நேரத்துல மூமின்களோடு நிறைய இரக்கம் உள்ளவரா அவர் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்களுக்கு சொல்லி காட்டார். அவங்க மூமின்களோடு இருந்த இரக்கத்துக்கு ஒரு தெளிவான அடையாளம் தான் அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் ஒரு துவாவை கொடுத்திருந்தாங்க. அதை அந்த நபி கேட்டா அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். அப்படி ஒரு துவா.
ஆனா எல்லா நபிமார்களும் அதை தங்களுடைய வாழ்நாள் காலங்கள்லயே பயன்படுத்திட்டாங்க. உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சமுதாயத்துக்கு எதிராக அதை பிரார்த்தித்தாங்க. அந்த பெரு வெள்ளம் வந்து அழிஞ்சாங்க. அதுக்காக அந்த நபிமார்களோட குறை கிடையாது. அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாவிச்சாங்கன்னா லேசா பாவிக்கவும் இல்லை. இரவு பகலா பிரச்சாரம் செய்தாரு, தனியாவும் சொன்னார், பப்ளிக்காவும் சொன்னாரு. எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. இவங்க யாரும் இதுக்கு பிறகு ஈமா கொள்ள மாட்டாங்கிற ஒரு நிலை வரும்போது அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. அந்த துவா அவங்களோட சமுதாயத்தை அழிச்சிச்சு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அல்லாஹ் ஒரு துவாவை கொடுத்திருந்தாங்க. அந்த துவாவை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துறதுக்காக தாயிப் சந்தர்ப்பத்துல மலக்குகள் கேட்டாங்க. அல்லாஹ் மலக்குகள் அனுப்புனாங்க, நீங்க சொன்னா இந்த மலைகளை பெருட்டி இவங்களை அழிச்சிருவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்தல. வாழ்நாள் பூராக பல்வேறுபட்ட சோதனைகளையும் சவால்களையும் சந்திச்சாங்க. ஒரு துவா கைவசம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா தன்னுடைய சொந்த முயற்சியிலையும் உழைப்பிலையும் அதை கவனிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்க. ரசூலுல்லாவே அது சம்பந்தமா சொல்றாங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துவாவை கொடுத்திருந்தான். அந்தந்த நபிமார்கள் அதை அந்தந்த டைம்ல பயன்படுத்திட்டாங்க. ஆனா அந்த துவாவை நான் பயன்படுத்தாம வச்சிருக்கிறேன். எதுக்காக வச்சிருக்கிறேன்டா, ஷஃபாஅத்தல் லி உம்மத்தி, நாளை மறுமையில் எனது உம்மத்துக்கு ஷஃபாஅத் செய்யறதுக்காக நான் அதை வச்சிருக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சோதனைகளின் போது அதை பயன்படுத்தாம எங்களுக்கு ஷஃபாஅத்துக்காக அந்த துவாவை வச்சிருக்கிறேன்னு சொல்றதாக இருந்தால் அவங்க இந்த உம்மத்தின் மேல எவ்வளவு அன்பு கொண்டவங்களாக இருக்கிறாங்க என்பதை நாங்கள் அறியலாம். இந்த அடிப்படையில எங்களுடைய அன்புக்கு, நேசத்துக்கு, எங்களுடைய விசுவாசத்துக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாங்க படிக்கணும், தெளிவா விளங்கி கொள்ள முயற்சி செய்யணும். யாருடைய வரலாற்றை நாங்க படிக்கிறோமோ அவங்க மேல எங்களுக்கு நேசம் வரும், அவங்க மேல எங்களுக்கு மரியாதை வரும். இப்ப சில நேரங்கள்ல அவங்க பெரிய நல்லவங்களை அறிக்கொண்ட அவசியம் இல்லை. சில பேருக்கு ஹிட்லருடைய வரலாறை படித்தாலும் ஹிட்லர் மேல ஒரு ஹீரோயிசம் வரும். எப்படி பவர்ஃபுல்லான ஆளா ஈந்திக்கிறான்னு சொல்லி அவன் கெட்டவனா இருப்பான். ஆனா அவன்கிட்ட சில அந்த அந்த வில்லன்ட்டையும் ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரியும். ஒரு கீழ் மட்டத்துல இருந்து ஒரு உயர்ந்த மட்டத்துக்கு வந்திருக்கிறான் என்று வரும். அப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அறிஞ்சு கொள்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்க படிக்கணும், அதை தொடராக விளங்கி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். அதற்கான முயற்சிகள் எங்களுக்கு இருந்தால் அவற்றை நாங்க செய்யணும். 2ஆம் கட்டம், அந்த வாழ்க்கையை எங்களால முடிஞ்ச வரைக்கும் எங்கட வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். 3ஆம் கட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடுத்தவங்களுக்கு நாங்க சொல்லணும். நாங்க உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கொண்ட அன்புடைய ஒரு வெளிப்பாடுதான் அவங்கள பத்தி அடிக்கடி பேசுறது. நீங்க பார்க்கலாம், ஒரு உம்மா புள்ள பெத்துட்டா எப்ப பார்த்தாலும் புள்ளைய பத்தியே பேசிட்டிப்பா. சிரிச்சதை சொல்லுவா, தூங்குனதை சொல்லுவா, அழுததை சொல்லுவா, உளுந்ததை சொல்லுவா, ஒன்றுக்கு போனதை சொல்லுவா, 2க்கு போனதை சொல்லுவா, எதை வேணாலும் அந்த புள்ளைய பத்தி தான் பேசிட்டிப்பாங்க. ஏன்னா அவங்களோட மனசு நிறைய புள்ளைய பத்திய எண்ணங்களே இருக்கிறதுனால அந்த பேச்சிலே அடிக்கடி அவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசில நீங்களும் அப்படித்தான் இருந்துருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் பொம்பளைய பத்திய பேச்சா என்னப்பா இருந்துருக்கீங்க. அன்பு குறைய குறைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. அப்ப நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி அடிக்கடி பேசணும். அது எங்களோட மனசுல தாக்கத்தை உண்டாக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முடிஞ்ச வரை இதுல நாங்க கவனம் செலுத்துவோம். அல்லாஹ்வுடைய தூதர் மீதுள்ள பேர் அன்புதான் இஸ்லாத்தின் பிடிமானத்துக்கு அடிப்படையா இருக்கு. ரசூலுல்லாவை நேசிக்கிறது தான் ஒருவன் தீனோடு உள்ள நெருக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கும். எனவே அந்த நேசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்கிற துஆவோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் வருகையை முன்னிட்டு 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டுச்சு. அதுல ஒன்று மீலாதும் மௌலிதும் என்கிற புத்தகம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் வைக்கிறதுடைய முக்கியத்துவம், அதுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை, அதே மாதிரி மீலாத் மௌலித் ஓதுறதுக்கு சொல்லக்கூடிய ஆதாரங்கள், அது சம்பந்தமான விளக்கங்கள், அது அல்லாம மௌலிதில் இருக்கக்கூடிய தவறுகள், இது போன்ற விஷயங்கள் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்க உங்களுடைய சகோதரர்களுக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சின்ன புத்தகம் தான்.
ரெண்டாவது நபிகள் கோமான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிதை சுருக்கம் என்கிற ஒரு புத்தகம். இது ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வாழ்க்கையோடு மக்கா வாழ்க்கை மட்டும் ஒரு பாடத்திட்ட அடிப்படையில் இது தொகுக்கப்பட்டு சிறுவர்களுக்கும் ஏற்ற விதத்தில் செய்யப்பட்டிருக்குது. இது அடுத்த பாகம் இன்ஷா அல்லாஹ் மதீனா வாழ்க்கைங்கிற அடிப்படையில் வரும். கையில் இருக்கிற இன்னொரு சுருக்கமாக சொல்லிடுறேன். இஸ்லாமிய ஃபிக்கு சட்டங்கள் ஒரு புத்தகம், ஃபிக்கோட சம்பந்தப்பட்டது. ஒளி செய்கிறது எப்படி, உதவுடைய கடமை என்ன, சுண்ணத்து என்ன, அதை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதே மாதிரி குளிப்பையை கடமையாக்கக்கூடியது, தயமும், கட்டுக்கள் போட்டிருந்தா நம்ம எப்படி செய்யறது, இந்த ஹயல் நிபாஸ் தொடர் ரத்தப்போக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சட்டங்கள் அடங்கியது. அடுத்தது ஏற்கனவே பலரும் இங்கே கேட்டாங்க, அல் குர்ஆன் கூறும் உண்மை கதைகள்ங்கிற புத்தகத்தில் ஆங்கில மொழிபெயர்ப்பு மாணவர் சிறுவர்களுக்காக தொகுக்கப்பட்டது. குர்ஆன்ல வரக்கூடிய 40 சம்பவங்கள் கதை வடிவில் தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் புத்தகம். இது உலக முடிவுன்றது மறுமை நாளுடைய சின்ன பெரிய அடையாளங்கள். மறுமை நாளுடைய அடையாளங்கள் கிட்டத்தட்ட 140 அடையாளங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. தஜ்ஜால், யாஜூஜ் மாஜூஜ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை போன்ற பெரிய அடையாளங்கள் விரிவாகவும் சின்ன அடையாளங்கள் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்கள் நீங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட யூனுஸ் மூன்லைட்டையும் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைங்க. அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விதத்தில் சின்ன சின்ன பாடங்களாக பிரித்து அது தொகுக்கப்பட்டிருக்குது. இதை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.